அடுத்ததாக வந்து இன்னொரு மேட்ரு ஒன்று இருக்கிறது. என்னன்னு கேட்டால், நம்ம மனநோயில் ஒரு வகை, இது ஒரு மனநோய், பேணுதல்ங்கிற மனநோய். இதான் மனநோயில் ஸ்டார்டிங். பேணுதல், அதாவது நாங்கள் நல்லது செய்கிறோங்கிற அடிப்படையில் பேணுதலாக இருக்கிறாங்க எல்லாத்தையும். மார்க்கத்தில் பேணுதல், உலக விஷயத்தில் பேணுதல், அது மாதிரி எல்லாத்தையும் நம்ம கவனமாக கேர்ஃபுல்லாக இருக்கிறார்னு காட்டுற மாதிரி சில ஆளுக்கு என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அதாவது சந்தேகப்பட வேண்டிய விஷயத்தில் சந்தேகப்பட வேண்டும். மார்க்கத்தில் சந்தேகமானது நம்ம என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது, சந்தேகமானது நெருங்கக்கூடாது, இதெல்லாம் மார்க்கத்தில் உள்ளது தான். இவன் என்ன செய்வான்னு கேட்டால், சந்தேகம் இருக்குதோ இல்லையோ எல்லாத்துலேயும் சந்தேகப்படுவான். சந்தேகம் இல்லாத விஷயத்துலையும் அவன் என்ன செய்வான், சந்தேகப்படுறது பேணுதல்ங்கிற நோய். அந்த பேணுதல்ங்கிற நோய்க்கு வந்து உதாரணமாக எடுத்துக்கொள்வோமே, உங்கள்கிட்ட பஸ்ஸில் ஏறி போயிட்டுருக்கிறீங்க. பஸ்ஸில் ஏறி போனால் போயிட்டு இருக்க வேண்டியது தானே. இந்த பஸ் போய் சேருமா, விழுந்துருமா, பிரேக் டவுன் ஆகுமா, டயர் பஞ்சர் ஆகுமா, இப்படின்ற சில ஆளுக்கு உட்காந்துட்டு அதே தான் யோசிப்பான். அப்படி பஸ்ஸில் ஏறி போனால் எப்போ நீங்கள் நினைக்கலாம், இது வந்து நோய், இது ஒரு மனநோய். பேணுதலுங்கிற முறையில் பேணுதலாக இருக்கிறான், கவனமாக இருக்கிறான், இறங்கிறது பஸ்ஸிலேருந்து. பஸ்ஸில் ஏறிப்பட்டு பஸ்ஸு கவிழ்ந்துட்டால், வெள்ளத்தில் பேப்பரில் படிச்சிருப்பானா, ஆற்றில் பஸ்ஸு கவிழ்ந்தது, எல்லா பஸ்ஸு கவிழ்ந்துட்டவா இருக்குது, 1000ல் ஒரு பஸ்ஸு கவிழத்தான் செய்யும். அதுக்காண்டி ஏன் பண்ணுற, எப்போ நம்ம இது பண்ணணும், நம்ம போகிற பஸ்ஸில் ஒரு மாதிரியா டைப்பாக சவுண்டு வந்தால், கலண்டு தடுத்து ஆடுனா, அப்போ டவுட் போடுற. இது அர்த்தமுள்ள சந்தேகம். இந்த சந்தேகம் வந்தால் மனநோய் இல்லை. சாதாரண பஸ், நல்ல பஸ்ஸாக இருக்குது, ஏறி உட்காந்துக்கிட்டு பேப்பர் படிச்சுக்கிட்டு, அங்கே பஸ்ஸு மறித்து விழுந்து விட்டது, இங்கே பஸ்ஸு நொறுங்கி விட்டது, அங்கே மரத்தில் மோதியதுன்னு படித்தோன்னே இது எப்போ மோத போகுது வெயிட் பண்ணிகிட்டே இருப்பான். நம்ம போகிற பஸ்ஸு இப்போ மோத போகுது. இதெல்லாம் வந்து பேணுதலாம். என்ன செய்கிறானா, கவனமாக இருக்கிறாராம். அதே மாதிரி குடும்பத்தில் ஒரு ஆள் இறந்துட்டாருன்னு வைங்க, இறந்துட்டாருன்னா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு, சுகரில் இறந்துட்டாருன்னு உடனே போய் சுகருக்கு டெஸ்ட் பண்ணுறது. ஏன், நீ உனக்கே தேவை, அவனுக்கு வந்து போயிட்டான்னு சொன்னால் உனக்கு அதற்கான அறிகுறிகள் இருந்தால் டெஸ்ட் பண்ணு. சுகருக்குரிய உனக்கு அது மாதிரி இருந்து புண்ணு வந்து ஆறாமல் சுகருக்குன்னு சில காரணங்கள்லாம் சொல்லுவாங்க. நல்லா இருப்பாங்க, பாப்பா செத்தவுடனே இவங்க சோதனைக்கு போகிறோம், அப்பா மாதிரி எனக்கு வந்துட்டா, எனக்கு ஏதாவது இருக்குமோ அப்படின்னு சொல்லி முழு செக்கப் என்ன செய்கிறது, ஃபுல் செக்கப் பண்ண போகிறேன். இதெல்லாம் வந்து மனநோய். எல்லாத்துலேயுமே வாய்ப்பு 50-50 இருந்தால் தான் சந்தேகப்படணும். 1% எல்லாத்துலையும் இருக்க தான் செய்யுது. விமானத்தில் ஏற உளுந்துட்டு என்ன செய்யறதுனா எவனா போக முடியுமா, விமானம் விழுத்தான் செய்யுங்க, எனக்கு ஒரு விமானம் விழத்தான் செய்ய போகுது. அப்போ நம்ம விமானத்தில் ஏறிக்கிட்டு இது விழுந்தாலும் என்ன செய்வது, ரயிலில் ஏறிக்கிட்டு கவிழ்ந்தாலும் என்ன செய்வது, ஒருத்தன் தண்ணியை தர்றான், தண்ணியில் விஷம் கலந்துருப்பானோ, ஏதாவது செஞ்சிருப்போமா அப்படி நினைக்கலாம். தண்ணியாவது குடிக்க வேண்டியானே, அதில் காரணம் இருந்த கலர் ஒரு மாதிரியாக இருந்தால் இதை கலந்துருப்பான்னு நினச்சிக்க. முகாந்திரம் இருந்தால் சந்தேகப்படலாம். சாதாரண தண்ணியை தந்தால் சந்தேகப்படக்கூடாது. பால் தர்றான், கலராக இருக்குது, அவன் எதிரியும் இல்லை, சரி நோய் குடிச்சிட வேண்டியது தானே. பாலை கையில் வச்சுக்கிட்டு இவன் பால் தர்றான், இல்லை போட்டிருப்பானோ, எலி மருந்து ஊற்றிருப்பானோ, இப்படின்னு இது என்ன, இது வேஸ்ட்டு. அதே நேரத்தில் பாலை மூக்கிட்ட கொண்டு ஒரு மாதிரியாக வாடை வருது, அப்போ என்ன செய்ய சந்தேகம் வரலாம், என்ன ஒரு மாதிரி மருந்து வாடை வருது, கலந்துருப்பானோ, இந்த சந்தேகம் ஓகே. அப்போ அந்த சந்தேகம் என்பது பேணுதல்ங்கிற முறையில் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், காரண காரியத்தோடு தான் நீங்கள் சந்தேகப்படணும். காரண காரியம் இல்லாமல் சந்தேகப்படுவது என்பது எதில் சேர்ந்தனே, இதுதான் ஆரம்பமே. மனிதனுடைய மனநோய் எதுன்னு கேட்டால் பேணுதலாக இருக்கும், கேர்ஃபுல்லாக இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் நாங்கள்லாம் மதரசாவில் ஓதுகிற காலத்தில் இப்போவும் இருக்குது, இப்போ நிறைய ஊரில் காணா போச்சுன்னு வைங்களேன், பள்ளிவாசல் என்ன பண்ணிடுவாங்கன்னா டேலா கட்டின்னு வச்சுருப்பாங்க. இப்போ இருக்கா பள்ளிவாசலாம் இல்லை. ஆனால் கொஞ்சம் நடுத்தரமான ஆட்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நடுத்தர வயசாளர்கள்லாம் நினைச்சிருப்பீங்க. பள்ளிவாசல் பூரா என்ன செய்வான்னா, பெண்களுக்குலாம் விசித்திரமாக இருக்குது இதெல்லாம் கேட்டால், அவங்க உலகத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம் இதெல்லாம். இருந்தாலும் அந்த மனநோய்க்காக சொல்ல வர்றேன். என்ன செய்வார்கள் என்று கேட்டால், இந்த இளைஞர்கள்லாம் தெரியாது டேலா கட்டினா. டேலா கட்டினா என்னென்னு கேட்டால், இந்த களிமண் இருக்குல்ல, களிமண்ணை வந்து நல்லா கரைச்சி ஊற்றி அந்த போண்டா அளவுக்கு, சின்ன சின்ன போண்டா அளவுக்கு என்ன செய்வாங்க, காய வச்சு பள்ளிவாசலில் கல் போட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கு ஒரு தனியாக பெட்டி இருக்கும். அந்த கல்லை எடுத்துக்கிட்டு யூரின் போகும்போது என்ன செய்வாங்க, அதில் ஒரு கல்லை எடுத்துக்கிட்டு தான் போவாங்க. கல்லை எடுத்துகிட்டு போய் யூரின் போயிட்டு, அந்த யூரினில் 1-2 சொட்டு மிச்சமாக இருந்து எந்திரிச்ச பிறகு வேட்டியில் போட்டுட்டா என்ன செய்கிறது அப்படிங்கிறதுக்காக என்ன செய்வான்னா, யூரின் போயிட்டு வந்து அந்த டேலா கட்டிய வேட்டிக்குள்ளே விட்டு இப்படியே கையில் வச்சு நடப்பான். யூரின் போயிட்டு வந்து பள்ளிவாசல் நடக்கும். இதெல்லாம் இந்த நடுத்தர ஆள்கிட்டலாம் கேளுங்க, எல்லாருக்கும் தெரியும். ஒரு 30 வயசுக்கு மேலே உள்ள எல்லாரும் பள்ளிவாசலில் பார்த்துருப்பாங்க. இப்போ அது ஒளிஞ்சு போச்சு. அனைத்து பள்ளிவாசல்கள்லையும் இருக்கேன். அது வந்து எங்கள் மதரசெல்லாம் கம்பல்சரி செஞ்சாகணும். கம்பல்சரியாக என்ன செய்யணும், டேலா பிடிச்சான்னு அடிப்பாங்க மதரசாவிலாம். அது ஒரு முக்கியமான பாடமாக சொல்லி தருவாங்க. என்னடான்னு கேட்டால், சிறுநீர் கழித்த பிறகு அந்த மூத்திர குழாயில் என்ன செய்யும், 1-2 சொட்டு இருக்கும்னு வேணால் நினச்சிக்கிட்டு இருந்துட்டு போகுது. உள்ளுக்கு இருந்தால் நமக்கு என்ன,
உள்ளுக்குள்ளே மூத்திர பையில மூத்திரம் இருக்கத்தானே செய்யும். சிறுநீர்னு பைய எல்லாம் வச்சுருக்கிறான், அதில் எல்லாமே வெளியேற போகுது, அதில் இருக்கத்தான் செய்யும். உள்ளே இருக்கிறது பஞ்சாயத்து இல்லை, மார்க்கத்து அவ்வளோதான். விஞ்ஞானப்படியும் பஞ்சாயத்து இல்லை, வெளியே வந்தால் தான் பஞ்சாயத்து. மலமோ சிறுநீரோ வெளியே வந்தால் கெடுதி, உள்ளுக்குள்ளே இருந்தால் அதனால் என்ன செய்யாது, வெளியில் வரக்கூடிய எந்த ஒரு விவகாரமும் வராது. இதை விளங்காமல் என்ன செய்வான்னு கேட்டால், அதை டேலாவை பிடிச்சிட்டு என்ன செய்வான்னா, பார்க்குறான் மற்ற மதத்துக்காரன் பார்த்து அருவருப்பாக நினைக்கிற மாதிரி இருக்கும். கைலிக்குள்ளே கையை விட்டுக்கிட்டு இப்படி நடந்துக்கிட்டு இருந்தா முக்கால்வாசியத்தோட தெரியும், அப்படியே நடந்துக்கிட்டே இருப்பான். அது நடக்க வேறு செய்யணும், இதுக்கு நடந்தால் தான் இறங்குமா, அந்த ஒன்று ரெண்டு சொட்டு கீழே இறங்க அந்த அந்த டேலா வந்து உறிஞ்சிக்கணும், அது மாதிரி செய்வாங்க. அது மாத்திரம் இல்லாமல் ஒரு 7 தடவை கணக்கணும், அது இதெல்லாம் செய்யணும். கணக்காட்டி அடி விடுவோம், மதரசாவில் கணச்சியாடான்னு கேட்பாங்க. அப்போ அந்த கணைப்பதன் மூலமாக என்ன செய்யுமா, அதில் இது எவ்வளோ பேணுதல்ங்கிற முறையில் பேணுதலாக இருக்கிறோங்கிற பேரில் அதை கொண்டு மறுபடி போய் உட்காந்து இது கழுவுறது. அதாவது முதல்ல யூரின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டேலா பிடிச்சி அதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் அப்படி நடந்துட்டு அதுக்கப்புறம் வந்து உட்காந்து மறுபடியும் கழுவிட்டு எந்திரிப்பாங்க. இது என்னடான்னு கேட்டால், நாங்கள் பேணுதலாக இருக்கிறோம். என்ன பேணுதல், இந்த 1-2 சொட்டு வந்து பற்றக்கூடாதுல்ல, ட்ரெஸ்ஸில் பட்டால் துழுவக்கூடாமல் போயிரும்ல இப்படின்னு சொல்லி அதெல்லாம் எல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சாரம் பண்ணாமல் எடுபட்டு போச்சு. நாம் டேலா கட்டியை பற்றி நம்ம எந்த கூடத்தில் கேள்விப்பட்டிருக்கல, பயானம் பண்ணலை, அதுவாக எடுபட்டு போயிடுச்சு. அதுவாக அந்த முசீபத்து இருந்துச்சு. யாரும் பயானம் பண்ணாமலே எந்த ஒரு பிரச்சாரம் செய்யாமல் நோட்டீஸ் போடாமல் அதுக்கு வீடியோ கேசட் போடலை, அதுக்கு ஆடியோ கேசட் போடலை, துண்டு பிரசுரம் போடலை, அதுவாக இருந்துச்சு, அதுவாக போயிடுச்சு. இந்த இளைஞர்கள்லாம் புதுசாக கேட்குற மாதிரி ஒரு மேட்டர் ஆகிடுச்சுன்னு வைங்களேன். இதுதான் பேணுதலுங்கிறது. இது என்ன பேணுதல், இது தப்பு. அதே மாதிரி ஒருத்தர் சாப்பிட கூப்பிட்றாரு, இது ஒழுங்காக சாப்பிட ஹரமாக இருக்குமா, மட்டி வாங்கியிருப்பானா, திருடி உனக்கு என்னத்துக்கு திருடிட்டான்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சால் நீ வாங்காத. டவுட்டு வந்து இல்லை, காரணம் இல்லாமல் இதுக்கு நீ டவுட் படுற, எல்லாத்துலையும் இப்படி பண்ணுறது. மார்க்க விஷயத்தில் என்ன செய்கிறது, ஒரு இடத்துல தொழுவ போகிறது, இந்த இடத்துல நாய் மூத்திரம் வச்சுருக்குமோ, இந்த இடத்துல பண்ணி உட்காந்துருக்கும், ஓய் சுத்தமாக தொழுது போயிட வேண்டியதானே. நீ பண்ணி உட்காந்துச்சின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வேலையை செய்யி, நாயை பார்த்தீங்கன்னா செய்யி, பார்க்கலான்னு என்ன செய்ய வேண்டியதான், பேசாமல் இருக்க வேண்டியதானே. அப்போ எல்லாத்துலேயும் சந்தேகம், சாப்பிட்றதுல சந்தேகம், ஒரு ஆடையில் சந்தேகம், ஒரு ஆடையை கழட்டி போட்டால் அதில் அது பள்ளி உட்காந்துருக்குமோ, ஒரு ஈரமாக இருக்குது ஏதாவது, அப்படி இப்படிலாம் சந்தேகப்படுறது இருக்கே தப்பு. காரண காரியத்தோடு டவுட் பண்ணணும், காரணம் ஆதாரங்கள் இருந்தால் என்ன செய்யணும், டவுட் பண்ணணும். இந்த மாதிரியான ஒரு முசீபத்து தான் இந்த மனநோயோட ஸ்டார்டிங். இது யாருக்கு இருக்குதோ பேணுதலே வேண்டியதில்லை. பேணுதல்னா இந்த பேணுதல் எப்படி, ஒரு 75% அதுக்கு காரணத்து இருக்குன்னு தெரிஞ்சால் சந்தேகப்படுங்க, ஒதுக்கிடுங்க. 50-50 இருந்தால் கூட படலாம். ஆனால் 1% 2% வாய்ப்பு இருக்கிறதெல்லாம் சந்தேகப்பட்டீங்கன்னா, 1000 பஸ்ஸில் 1 பஸ் ஏறுற பஸ்ஸில் ஏறுறீங்க, 10 பஸ்ஸு போனால் 5 பஸ்ஸு விழுந்துருச்சுன்னு வைங்க, நீங்கள் சந்தேகப்படுங்க. 10 பஸ்ஸு புறப்பட்டால் 5 பஸ்ஸு ஆக்சிடென்ட் ஆகிரும்னா என்ன செய்யணும், பஸ்ஸில் ஏறாடான்னு சொல்லலாம். ஏன் 50-50 இருக்குது, அதனால் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, பாதி தான் இருக்குது சான்ஸ்ன்னு நினைக்கலாம். 1000 பஸ்ஸு போனால் 2 பஸ்ஸு ஏதாவதுன்னா அது பஸ்ஸில் நடந்து போகிறதுன்னு சாப்பிடும். அப்போ என்ன செய்யணும், நடந்து போகக்கூடாது. ஏன் நடந்து போய் ஏன் மேலே பஸ் மோதி விட்டால் வீட்டில் உட்காந்துட்டு அப்போ ஏதாவது செய்ய இயலுமா? இந்த பேணுதல்ங்கிற முறையில் வாகனத்துக்கு பேணுதல் பார்த்தீங்கன்னு சொன்னால், உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன் பேணுதல், உட்காந்துருக்கிறேன் இருந்து உளுந்து விட்டால் அதில் வருமா இல்லையா, உட்கார இயலுமா? நின்றுக்கு இருக்கும்போது ஏதாவது அது பூகம்பம் வந்து விட்டால் இப்படி ஏதாவது வாழ இயலுமான்னு கேட்குறேன். இது ஒரு நோய். இந்த மாதிரி முசீபத்தை விட்டுட்டாலேயே எல்லாத்தையும் இருக்குது, நிறைய பேர் இருக்குது. கவனமாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும், கேர்ஃபுல்லாக இருக்கணும், நாங்கள் சுதாரிப்பாக இருக்கோம்னு காட்டுவதற்காக வேண்டி இந்த மாதிரியான மனநோய்கள்லாம் இருப்பதை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இன்றைக்கு நம்ம மார்க்கத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, இந்த தொழுகையில் குர்ஆன் ஓதும்போதெல்லாம் அந்த உச்சரிப்பை கொண்டு வர்றதுக்காக வேண்டி, இந்த உச்சரிப்பை கரெக்டாக சொல்கிறதுக்காக வேண்டி இந்த லாத்துன்னு சொல்லுவோம், எச்சியை கொண்டு அடுத்த கொஞ்சம் துப்போம். இது என்ன மார்க், அதாவது ஏந்த அளவுக்கு தான் சொல்லணும். இது அல்லாஹ்வுடைய ரசூலை இந்த மாதிரி எல்லாம் நமக்கு என்ன செய்யலை, பல விதங்களாக ஒரு மனிதன் வந்து உச்சரிப்பு. நம்ம தமிழே பேசுகிறோம், தமிழ் பேசும்பொழுது எல்லாருமே இந்த கரெக்டான அடிப்படையில் பேசுகிறீங்க. எல்லா விஷயமும் நான் பேசுகிறது கரெக்டாக இருக்கா, இல்லை நீங்கள் பேசுகிறது கரெக்டாக இருக்குமா, இல்லை தமிழுமா ஒருத்தன் தமிழ்மா ஊர்தாரங்க என்ன செய்வாங்க, தமிழ் வாழைப்பழ வாஷை பசம் வாங்க இப்படிலாம் இருக்குது. அப்போ இதெல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் அதை போட்டு குறை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அவனுக்கு வந்தால் ஓகே, வரலான்னு செய்ய வேண்டியதான். நீ வாசப்பசம் சொல்லிட்டு போ, நீ வாழைப்பழம்னு சொல்லு, நீ வாழைப்பழம்னு சொல்லு அப்படின்னு விட்டுருமே தவிர, இதில் வந்து இந்த மஹ்ரஜை கரெக்ட் பண்ணுறோங்கிறதுக்காக வேண்டி இவங்க பண்ணக்கூடிய அலப்பறையும், அந்த காலத்தில் இந்த மாதிரி ஆட்களுக்கு பின்னாடி நான் தொழவே மாட்டேன்னு அஹ்மது இப்னு ஹம்பல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த உச்சரிப்புகளுக்காக வேண்டி அந்த தொண்டையிலேருந்து அப்படி சொல்கிற பார்த்தாலும் என்ன செய்யுங்க, கரெக்டாக உச்சரிக்கிறாங்க, நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. இது ஓவராக கரெக்டாக இருக்கக்கூடாது. கரெக்டாக இருக்குங்க என்ன செய்யக்கூடாது. ஒரு சில பேர் ஐனை சொல்லுவாங்க, இந்த ஐனு தொண்டையில் உச்சியிலேருந்து வரணும்னு கணக்கு போட்டு சொல்லும் பொழுது அதை என்ன செய்யணும், ஒருத்தன் ஓடியே போகிறோம் மார்க்கத்தை விட்டு. இந்த மாதிரி நமக்கு சொல்ல இயலாத, இந்த மாதிரி நமக்கு வராது,
இவன் சொல்கிற மாதிரி இங்கே தொண்டையோட அடியிலேருந்து எங்கே நயனை கொண்டு வர்றது அப்படின்னு நினச்சி அவன் ஓட ஆரம்பிச்சிருவான். இது மாதிரி இருக்கிறலாம். இப்னு குத்தைபா அவர்கள் வந்து தல்பீஸ் இப்லீஸ்னு ஒரு புத்தகம் இருக்கிறார், இப்லீஸின் குழப்பங்கள். அதில் இந்த மாதிரி என்னென்ன மாதிரிலாம் கூத்தடிக்கிறாங்கன்னு பேணுதல்ங்கிற பேரில் இந்த மகரஜை கரெக்ட் பண்ணுற கிராத்துங்கிற பேரில் நீட்டு ஓதுவாங்க. அப்படியே ஓதுவான் சாதாரணமாக ஓதிட்டு போகணும். இந்த கிராத்துன்னு சொல்லி இந்த அப்துல் பாசித்து எகிப்து கிராத்துன்னு போடுறாங்க, அதெல்லாம் குரானை கொலை செய்யக்கூடிய கிராத்துகள் சாதாரணமாக இப்போ ஓதிட்டு இருக்காங்க. மக்கா மதீனாவில் கரெக்டாக இருக்கிறது, தொழுது போகிறாங்கல்ல, சாதாரணமாக ஓடிட்டு இருக்கணுமே தவிர ஒரு விஷயம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதி முடிக்கிறதுக்கு 20 நிமிஷம் எடுக்கிறான். இதுக்கே 20 நிமிஷம்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்னு சொல்வதை வந்து 20 நிமிஷம் ஆகுமா? அந்த மாதிரி இழுத்து நீட்டு என்ன செய்யறான் ஓவர். இதெல்லாம் கூட பேணுதலாக இருக்குங்கிற பேரில் இப்லீஸுடைய வேலைன்றாங்க. அந்த காலத்தில் இது பெரிய அப்ஜெக்ஷன் ஆகி எதிர்க்கப்பட்ட விஷயம். இன்றைக்கு என்ன இருக்குது மார்க்கத்தில்? அது உனக்கு ஓத தெரியுமா? ஒரு கேள்வி கேட்கப்போனா ஆரம்பிச்சிடறான். என்னது உனக்கு ஒழுங்காக மகரிஜி சொல்ல தெரியுமா? ஐன் உச்சரிக்க தெரியுமா? உனக்கு ஹே வருமா? அப்படின்னு என்ன செய்யுது? உனக்கு என்ன என்கிட்ட கேள்வி கேட்குற? நான் இதெல்லாம் ட்ரைனிங் எடுத்திருக்கேன். இதெல்லாம் வந்தால் எடுத்துகிட்டு போ, கரெக்டாக வந்தால் பிரச்சனை இல்லை, இல்லாட்டி எல்லாம் கேட்பானா? இதெல்லாம் பெரிய அளவுக்கு அப்படிலாம் அந்த கருத்து வந்துட்டா சரிதான். நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு விளங்கிட்டால் சரிதானே. நான் சில லானம் எனக்கு வராமல் இருக்குது. நானா 3 சொல்லி நானான்னு இருக்குது, 2 சொல்லி நானா இருக்குது. ரெண்டையும் நான் ஒரே மாதிரி தான் நான் சொல்கிறேன். ஆனால் வேறு 2 விதமாக சொல்லணும், வழங்குதா? அது மாதிரிலாம் நான் எல்லாருடைய பேச்சு நீங்கள் பார்க்கலாம். கரெக்டாக வந்து 2 சொல்லியையும் 3 சொல்லியும் ஒரே மாதிரியாக சொல்லிகிட்டு இருக்கிறோம், வித்தியாசமான சொல்லிகிட்டு இருக்கிறோமா எல்லாரும்? இல்லை. லானாவிலே 2 லானா இருக்குது, லானா ஒன்று இருக்குது. இந்த 3ஐயும் ஒரே மாதிரி சொல்கிறவங்க இருக்கிறான், 3 விதமாக சொல்கிறவனு கரெக்டாக சொல்கிறவனு இருக்கிறான். அதெல்லாம் ஒரு பேட்டர் கிடையாது. இதுகளுக்கு போட்டு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோங்கிற பேரில் போய் இபாதத்தெல்லாம் விட்டுட்டு இஹ்லாஸ் எல்லாம் விட்டுட்டு இந்த வார்த்தையிலேயே பிடிச்சிக்கிட்டு இன்னும் கரெக்ட் அப்படின்லாம் நினைக்கக்கூடியதெல்லாம் பார்க்குறோம். அது மாதிரி கிராத்துங்கிற பேரில் என்ன செய்கிறாங்க? பேணுதலுங்கிற பேரில் அல்லாஹ்வுடைய வசனத்தில் வந்து விளையாடுறாங்க. எப்படி விளையாடுறாங்க? இப்போ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் மூச்சு நிப்பாட்டின்னு வைங்க. மூச்சு நிப்பாட்டினா அர் ரஹ்மான் ரஹீம்ங்கிறாங்க. இப்போ 2 தடவை அர் ரஹ்மான் எல்லாம் இறக்குனானா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான்பாங்க, மூச்சு நின்றுமா. மூச்சுன்ட்டு அர் ரஹீம்னு சொல்ல வேண்டியதானே? இவன் என்ன செய்வான்? அர் ரஹ்மான் அங்கேருந்து எடுக்கணுமா? இந்த விட்டோம்னா ஒரு முன்னாடி ஒரு வார்த்தை சேர்த்துக்கிட்டு எடுக்கணுங்கிறான். அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் ரஹீம்னு வருது. இப்படி அல்லாஹ் இறக்குனா? அப்போ அல்லாஹ்வுடைய வசனத்தில் இந்த கிராத்துங்கிற பேரில் வந்துக்கிட்டு விட்ட இடத்துலேருந்து போயிட்டு இருக்கணுமே தவிர அங்கேருந்து இழுக்கிறான். முந்தின வசனத்துலேருந்து இழுத்து ஓதணும்லாம் பேணுதலாம். இதெல்லாம் பேணுதல் கிடையாது. இதெல்லாம் வந்து அறியாமல், இதெல்லாம் இப்லீஸுடைய வேலைகள். அப்போ இந்த மாதிரியான இந்த பேணுதல்ங்கிற வகையிலான ஒரு நோய்கள்லேருந்து நம்ம விடுபட வேண்டும். அடுத்ததாக